மார்னிங் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 20 ஏப்ரல் 2026. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு துயரமான சம்பவம் பட்டாசாலையில் வெடி விபத்து நிகழ்ந்திருக்கு. ஓகே, இந்த விருதுநகரில் சாத்தூர் பக்கத்தில், சரிங்களா? ஸோ இது ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்க வைக்கிறதுனால உயிரிழப்புகள் தான் நிகழுது இல்லையா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் விசாரணை மேற்கொள்கிறாங்க. இது யாருக்கு சொந்தமானது, எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு, சரியா? இப்போதைக்கு இழப்பீடுகளும் தர முடியாது. ஏன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் கிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்களுக்கு இழப்பீடு கூட அவங்க தான் தர முடியும். அப்புறம் தான் தர முடியும், சரியா? ஓகே, இதுதான் முதல்ல பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் 3 நாட்கள் பேச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 18%இருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேஸ் தட்டுப்பாடு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு 50% 18% குறைச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறமா 18 10 ஆக்கியிருப்பாங்க. ஓகே, 150 டேஸ்க்கு February 24 அன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹைகோர்ட்டும் இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அமெரிக்காவோட ஹைகோர்ட்டு நாடுகளுக்கு இவ்வளோ வரி விதிப்பு நீங்கள் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது அமெரிக்கா ரஷ்யா கிட்ட நீங்கள் எண்ணெய் வாங்கலாம், இந்த போர் சூழல் காரணமாக நீங்கள் எண்ணெய் வாங்கலாம்னு நம்மளை இது பண்ணியிருப்பாங்க, அலோவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, க்ரூட் ஆயில் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அந்த இந்தியா அமெரிக்காவோட அந்த வர்த்தகத்தை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ டே ஒரு மீட்டப் மாதிரி போகிறாங்க, சரிங்களா, பேச்சுவார்த்தைக்கு. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, சரி. ஓகே, அடுத்து வந்தோம்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர்களுக்கு ஓசிஐ அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓசிஐ அட்டைன்னும் போது ஒரிஜினல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓகே, ஆரிஜின் சிட்டிசன் ஃப்ரம் இந்தியா அப்படின்ற ஒரு அட்டை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, சரியா? பிற வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் ஓசிஐ அட்டை வழங்கும் திட்டம் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்தினர் 6ஆம் தலைமுறை வழி விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம்னா, நம்மளுடைய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2 நாட்கள் பயணமாக இலங்கை போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ இப்போ அது நேற்று போயிட்டு அவர் ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் செயல்படக்கூடிய முக்கியமான திட்டங்களும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, லைக் வீட்டு வசதி திட்டம், அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸும் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி டித்வா புயல் அப்போது நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பொருட்களை அவங்களுக்கு நிவாரணமாக நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஆப்ரேஷன் சாகர் பந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் மூலமா நம்ம நிவாரணப் பொருட்களை நம்மளுடைய இராணுவங்கள் இங்கேருந்து ஏற்றி கொண்டு போய் அங்கே போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஓசிஐ அட்டை இது பெறுவதில் பயங்கர சிக்கல் இருக்குது. ஸோ அந்த சிக்கலை நாங்கள் போக போகிறோம். அதுக்கு நாங்கள் 2 வழி வச்சுருக்கோம். ஓகே, 2 ஆக்ஷன் எடுக்கிறோம். ஒன்று இந்திய வம்சாவளியின், அதாவது தமிழர் சமூகத்தினருக்கு இந்த ஓசிஐ அட்டை எளிதாக, ஓகே, 6ஆம் தலைமுறை நீட்டிக்கிறோம். இன்னொன்று, இது எளிதாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் இலங்கை அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். அந்த என்ன சொல்கிறது, அது இப்போ நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறோன்னா அதுக்கு சில வேணும்னா, சப்போஸ் உங்கள் ரேஷன் அட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லைக் ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஓசிஐ அட்டை எடுக்கிறதுக்கான சுலபமான வழிகளை அவங்க மேற்கொள்ள போகிறாங்க, சரியா? ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதுதான் இந்த டாக்ஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு, சரியா? ஓகே, அடுத்து பார்த்தோன்னா, தமிழகத்துடைய உளவுத்துறை ஐஜி மாற்றப்பட்டிருக்கார். ஓகே, செந்தில் வேலனுக்கு பதிலாக அவினாஷ் குமார் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கார், சரியா? ஏன்னா எலெக்ஷன் நடக்கிறதுனால அவங்க கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோன்னா,
எலெக்ஷன் நியூஸஸ் தான் எல்லாம். இங்கே வந்து எலெக்ஷன் இது பண்ணுறாங்க மத்திய அமைச்சர்கள். ஓகே, நேற்று கூட அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்திருந்தாங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22 முதலாம் ஆண்டு நினைவு தினம். ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டையே உலுக்கிய பகல்காம், ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற பகல்காம் சிட்டியில் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதில் ஒரு 26 பேர் இறந்து போனாங்க. ஓகே, அதுக்கு இதுவாக வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் ஸ்டார்ட் பண்ணி May 7 வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணி அவங்க இராணுவத்தை அட்டாக் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, பயங்கரவாதிகளை கொண்டிருப்பாங்க. ஸோ இதோட முதலாம் ஆண்டு நினைவு தினம் ஏப்ரல் 22 பண்ண போகிறாங்க. ஓகே, சரி, இது ஒரு ப்ரிவிஷனாக பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2027 G20 செயற்கைக்கோள் ஏவப்படும் இஸ்ரோ தலைவர். ஸோ பருவநிலை, காற்று மாசு மற்றும் தட்பவெப்ப அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குது நிலையை கண்காணிப்பதற்காக G20 செயற்கைக்கோள் வரும் 2027 விண்ணில் ஏவப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இன் டீட்டெயிலாக அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. G20 போது G20 நாடுகள் இருக்குது இல்லையா, அவங்களோட பயன்பாட்டுக்காக இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, 2020 ஆல்ரெடி ப்ரீ ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 2027 அதை வந்து ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்தோன்னா அவ்வளோதான். இன்றைக்கி இந்த முக்கியமான செய்திகள் நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிக்கலாம். பண்ணிக்கலாம். தேங்க்யூ.